கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எனக்கு அப்பெல்லாம் தோணுது, என் கூட இருக்கிறத தாண்டி மத்த யாருக்கிட்டையும் இம்பிட்டு பாசமா இம்பிட்டு ஒரு க்ளோஸா நான் பார்த்ததே இல்லை. இவர்கிட்ட இம்பிட்டு பாசமா யானுவுக்கும் அப்பா இருந்திருந்தாருண்டா, இப்படித்தானே பாசமா பார்த்துக்க இருந்திருப்பாரு. கடவுள் ஒருத்தருக்கு சோதனையை கொடுக்கலாம், ஆனா தான் வயிற்றுல வந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாத அந்த கொடுமையை கொடுத்துட்டாரு. அந்த வலிதே ரொம்ப பெருசா இருக்கு. அனு, கண்டிப்பா இதே மாதிரி நீயும் அப்பா கூட ஒரு நாள் இருப்படா என் செல்லம். சீக்கிரமாவே அப்பாவை நான் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருவேன். இப்பவும் சொல்றேன் சார், உங்களை நான் எதுக்கு சந்திக்கணும், நீங்க எதுக்காக எனக்கு வேலை கொடுத்து உங்க வீட்டுல என்னை இருக்க வைக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இது எல்லாமே ஏதோ காரணத்தோட நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனாலும் என் குழந்தை மேல இம்பிட்டு பாசம் வச்சு அவளுக்கு நீங்க பாசத்தை கொடுக்குறீங்க. யாருன்னே தெரியாத நீங்களே என் குழந்தை மேல பாசம் வைக்கும் போது என் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சா அதனால இப்படி பாசம் வைப்பானா? இல்ல என் வாழ்க்கை இப்படி நாசமாக்கிட்டு என் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டாம இப்படி போயிருந்திருப்பானா? இன்ன வரைக்கும் அவனவே தேடிக்க இருக்கேன். ஒருவேளை அவங்க அடைச்சிட்டான்னா என் குழந்தைய அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிடுவேன். ஏடா வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். பெத்தவங்க சொந்த பந்தம் இத்தனை பேர் இருந்தோம் அனாதைய வாழ்றத கொடுமை. ஆசைப்பட்டு ஒருத்தனை காதலிச்சு அவங்க கூட வாழ முடியாத வலி. இன்னைக்கு என் குழந்தைய அனாதைய வளர்த்துக்கிறேன். பெத்த அப்பா பேர் தெரியாம, பெத்த அப்பா யாருன்னே தெரியாம. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்க கூடாது. ஆனா அதை நானும் வச்சுக்கிறேன். காரணம் இந்த பச்சை மண்ணுக்காக. இவன் மட்டும் இல்லைன்னா நான் உசுரோடையே இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு மான மரியாதையை தொலைக்கிறதுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் எனக்கு தெரியும். என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அவன் எங்கேயோ சந்தோஷமா இருப்பான் போல. இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசுக்கு அது தோணும், நம்ம தப்பு பண்ணிருக்கோன்னு. அன்னைக்கு அவனுக்கு குத்தம்ல, அந்த குத்துற அன்னைக்கு என்ன ஒரு நிமிஷம் நினைச்சு பாப்பான்ல, அதுதான் எனக்கு வேணும். அவன் செஞ்ச தப்புக்காக அவன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட இந்த இடத்துல நான் தப்பு பண்ணலைங்கிற மாதிரி ஆயிரும். ஆனா உலக நடைமுறை என்ன பேசும்டா, பொட்ட புள்ள நீதே தப்பு பண்ணிட்ட, ஆம்பளையா அப்படித்தான் இருப்பாங்கன்னு இந்த ஊர் உலகெல்லாம் பேசும். ஆனா இப்ப வரைக்குமே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தை என்கிட்ட வந்துட்டா. எம்பிட்டு வழிகளை தாங்கியிருக்கேன் எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவன் தேடி வருவியான். தேடி வரும்போது அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டானா போதும், என் மனசு ஆறிடும். அந்த நாளுக்காகவே காத்துக்கிருக்கேன். ஐயோ, நான் ஒரு மடச்சி உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். பாப்பாவை தூக்குறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க சார். எனக்கு தெய்வமே நீங்களே. டே அம்மு, அம்மு. சார் சார் கை சார் சார் என்ன செஞ்சுக்கிறீங்க? ஐயோ, கை விட மாட்டேங்கிறாரே. ஐயோ, யாராவது பார்த்தா தப்பா நடிச்சிருவாங்களே. சார் சார் கையை விடுங்க. விட்டுட்டா என்ன விட்டு போயிருவல்ல, அப்புறம் எப்படி நான் விடுறது?
ஒண்ணுதானே ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிற? ரொம்ப நாளா தேடிக்கிறியா? யாரு சொல்றாருன்னு தெரியலையே சார். இன்னும் எம்பிட்ட நாளைக்கு நான் இப்படியே என் தூக்கத்தை தொலைச்சு என் மன நிம்மதியை எழுந்து வெளியே சிரிச்சும் உள்ள அழுதுனா இருக்கணும். என்கிட்ட வரமாட்டியா? சார் சார் நீ யாருன்னு தெரியாது, உன் பேர் என்னன்னு தெரியாது, நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஒரே ஒரு அடையாளத்தை வச்சுட்டு தான் நீ அப்போ வருவ எப்போ வருவன்னு காத்துக்கிருக்க. ஆனா எப்போ வருவேன்னு தெரியல. பண்ணது தப்புதே. எனக்காக ஒரு நாள் என்கிட்ட வரமாட்டியா? என்கிட்ட வந்துடு. யாரு சொல்றான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை இருக்க மாதிரி இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஆமா, இங்க வாழ்க்கையில யாருக்குதையும் பிரச்சனை இல்லாம இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை தானே சார். கையே ப்ளீஸ் என் கையை பிடிச்சிக்கோ, என்னை விட்டு போகாத. நீ என்னை விட்டு போயிட்டீண்டா மொத்தமா என்னை விட்டு போயிடுவேன். உன் முகத்தை காட்டு, உன் முகத்தை காட்டு. நான் செஞ்ச தப்புக்கு என்ன வேணும்னாலும் செய்யறேன். என்னை விட்டு போயிடாத சார். உங்க வருத்தம் என்ன, உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா என்னவா இருந்தாலும் அது சீக்கிரமா சரியா போயிடும். நீங்க யாரை தேடுறீங்களோ அவங்களும் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. நெசமாவா? நான் சொல்றேன்ல, நடக்கும். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே. ஐயோ, இவர் இப்படியே பிடிச்சிக்கிறது யாராவது பார்த்துட்டாங்கன்னா தப்பா பேசிடுவாங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். என்ன உயிர் வாழ வச்ச தெய்வ சார் நீங்க. என்னால உங்களுக்கு எந்த அசிங்கமும் அவமானமும் வந்துடவே கூடாது. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்க யாரை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தப்பு. நான் முதல்ல போகணும் சார். ப்ளீஸ் போகாத. உன் கையை பிடிச்சிருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா உணர்றேன். விட்டுட்டு போயிடாத. நீ உன் முகத்தை கூட காட்ட வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நான் போல இங்கே இருக்கேன். விடியும் வரை கனவின் நிலை உனதாய் எங்கு தினம் ஏங்குது மனம் முருகிடும் நிலை எது எந்த முதல் வரும் உயிர் காதல் உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ இதுதான் காணும் கனவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே. ஏண்டி அவந்தியா, அவந்தியா, ஐயா அவந்தியா, கதவு தர. உனக்கு இப்ப என்ன வேணும்? சொல்லி பதில் போ. என்ன மாதிரி பண்ணி இருக்காத. ஏதோ கிளாஸ் ஓடுற சவுண்ட் கேக்குதுடி. கதவு தர, என்னன்னு வந்து பாக்குறேன். சாக போறேன். போதுமா? என்னடி பண்ணி இருக்க? இரு வாரேன். ஐயோ ஐயோ அடியே. அடியே போகாதவளே, ஏன் செஞ்சுக்க இருக்க? நாடி வீட்டுல நெருப்பு பத்த வச்சு என்னடி செஞ்சுக்க இருக்க? உன்னை உள்ள வராதேன்னு சொன்னேன்ல. பெறவதுக்கு வந்த. போ. சொல்லி பாத்துக்கிட்டு போ. தாரே, இந்த ஏத்து பேசுறதுதான் உன் அப்பங்கிட்டயும் உன் ஆத்தாக்காரிகிட்டயும் வச்சுக்க. ஏன்லாம் செல்ல கொஞ்சம் வேலை வச்சுக்கிறாத. தெரியும்ல நீ பத்தி எந்த அளவுக்கு பாசமா இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து எனக்கு செய்யவும் தெரியும். இப்ப என்ன வெண்ணைக்கு வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள நெருப்பு பத்திட்டு உட்காந்துக்கிட்டு என்ன ஏபத்தா? நான் எதுக்காக இப்பெல்லாம் நடந்துக்கிறேன் உனக்கு தெரியாதோ? நீ வார வந்திக்கா இப்பவே சொல்லிட்டேன். என்ன உன் வாழ்க்கை மாறி போச்சு. ருத்ரனுக்கு உன்னை பிடிக்கலைங்கிறத தாண்டி அவன் வாழ்க்கை வேறங்கிட்டோ போகிறதுனாலதான் இப்படி கதிரை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன்னு நான் நினைச்சுக்கிருக்கேன். ஆனா என்னாடி பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன வெண்ணா மாதிரி இப்படி பண்ணிக்கிருக்க? அப்படி நெருப்புக்கு எண்ணத்தை போட்ட. அதுக்குள்ள நான் என்ன போட்டேன் நீ ஒன்னும் தெரிஞ்சுக்கிற வேணாம். நெருப்போட நெருப்பா அது அப்படியே அழிஞ்சு போகட்டும். தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இங்க வாரி ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். என்ன நல்லா காதல புரியுற மாதிரி வாங்கிக்க. இப்பவும் சொல்றேன், ருத்ரனை ஒரு தலையாவது நீ காதலிச்ச. அவன் ஒன்னும் நீ காதலிக்கல. சரி, நீ காதலிச்சிட்டு போற. அவனுக்கு உன் மேல விருப்பம் இருக்கும்ன்றதே நானும் ஒத்துக்கிருந்தேன். ஆனா கடைசியில எல்லாமே வேற மாதிரி போயிடுச்சு. நீ உன் வாழ்க்கையை நீதாமடி பாத்துக்கறணும். நீ பொட்ட புள்ள. உனக்காகவே உன் அப்பனை ஆத்தால கடனை உடனே வாங்கி உனக்கு கல்யாணத்துக்கு பிடிக்கிறப்ப எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுக்கிருக்காங்க. நீ ஏன் இப்படி உட்காந்துக்கிருக்க? இப்பெல்லாம் செய்யலாமா? என்ன பெத்தாருல வாழ்க்கைனா கசக்கத்தாமடி செய்யும். ஒரு சைடு இனிச்சாலும் ஒரு சைடு கசக்கத்தையும் செய்யும். இனிக்கும் போது அதை சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி கசக்கும் போதும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்ததே ஆகணும். இதுதான் பொட்டச்சிகளோட பொறப்பு. என்ன
ஏன்டி இப்பெல்லாம் செஞ்சுக்கிருக்க? இதெல்லாம் உன் அப்பையும் பார்த்தானா என்னடி நினைப்பியா? அவன் மனசுக்குள்ள என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு கோட்டை கட்டி கல்யாண வேலையே ஏற்பாடு செஞ்சுக்கிருக்காங்க. இந்த 3 நாள்ல உனக்கு அவனுக்கு கல்யாணம், நாளைக்கு புடவை எடுக்க போறாங்க. இப்ப போய் இப்பெல்லாம் செஞ்சு என்ன வந்தியா? முடியல அப்பதா, முடியல. நானும் எப்படியாவது மருந்து தூக்கி எறிஞ்சு போறதுன்னு நினைக்கிறேன். முடியல. இந்த வலி எப்படி கொடுமையா இருக்கு தெரியுமா? அழாதடி, அழாத. என்ன பெத்தார்ல இப்படி அழுது மனசு நோகடிக்காதடி. கல்யாணம் மட்டும் பண்ணிக்க. கதிரோனி நல்லா பாத்துக்கிருவியா? ருத்ரன் உன்னை பாத்துக்கிறது, கதிரோனி அம்பிட்டு அம்சமா பாத்துக்கிருவியா? அவனை மட்டும் கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அவன் உன்னைய எப்படி தங்க தேர்ல வச்சு தாங்குவியான் தெரியுமா? அந்த வீட்டுல இருக்க எல்லாம் வயிறந்தேன். ஆனா கதிரு உன் மேல சின்ன பிள்ளைல இருந்து ஆசைப்பட்டு இருந்திருக்கேன். அதையும் சொல்றாங்கல்ல, நீ ருத்ர மேல ஆசை வச்சுட்ட. எல்லாமே கணக்கு மாறி போயிடுச்சுடி. யாருக்கு என்ன தலையெழுத்துண்டு நம்ம கையில கிடையாது. எல்லாம் மேல போடுறவன் முடிச்சு யாருக்கு எந்த நேரத்துல என்னென்ன நடக்கணும்னு அவனே எதா இருந்தாலும் எழுதி வச்சிருப்பேன். நம்ம சைடுல இருக்க நியாயத்தையும் நம்ம சைடுல இருக்க உண்மையை மட்டும் எப்போதுமே பார்க்க கூடாது. ஒருத்தர் கூட வாழ்க்கையில இணைய போறோம்டா, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அவங்க சைடுல என்ன நியாயம், அது எல்லாத்தையும் யோசிச்சுதே அவங்க வாழ்க்கை கூட நம்ம இணையணும். இப்ப நீ பிடிக்காம ருத்ரனுக்கு ஒன்ன பிடிக்காம அவன் கல்யாணம் கட்டிக்கிட்டானா அவன் நிம்மதியா இருப்பேன் நீ நினைக்கிறியா? இல்ல ஓ வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? ஒன்னு சொல்றேன், என்ன உனக்கு அம்பது தூரம் சப்போர்ட் பண்ணி என்னென்னமோ செஞ்சுட்டேன். இதுக்கு மேலேயும் அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். நீ விரும்பினதை விட ஒன்னு விரும்பினதை நீ கட்டிக்க, அதுதான் உனக்கு சரியா வரும். இங்க பொட்ட பிள்ளைகளுக்கு ஆசை மட்டுத்தே பட உரிமை இருக்கு. அதை அனுபவிக்க எவனும் ஏட்டில் எழுதல. அதனால இந்த நெருப்பு அணைஞ்ச மாதிரி உன் மனசையும் நீ அணைச்சுக்கிட்டு கதிரை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிரு. என்ன உன் மேல வச்ச பாசத்துக்கு அப்பதான் சொல்றதை கேளு. கண்ணோடு மலர்ந்த காதல், நெஞ்சோடு வளர்ந்த சொந்தம், எல்லாமே கனவு போலே ஆனதே. ஒன்றோடு ஒன்று சேரும் உல்லாசம் வாழ்வில் கூடும் என்றே நான் நினைத்த உண்மை போனதே. கல்யாண சேலை மாறும் மறைந்ததே, கண்ணீரில் பேதை வாழ்க்கையும் கரைந்ததே. இந்நாளும் இந்த வஞ்சம் மாறுமா? அப்பதான் சொன்னது புரிஞ்சுச்சுலடி. எதை பத்தி மனசுக்குள்ள நினைக்காம இதை பூரா ஓரமா தள்ளி போட்டுட்டு படுத்து தூங்கு. என்ன நாளைக்கு சேலை எடுக்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கிட்டே வராங்க. சேலைக்காரர் வீட்டுக்கிட்டே வர சொல்லியிருக்கு. கடைக்கு போய் அலைய வேணாம்டு. சேலையை பார்த்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு கதிரை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்ன இந்த வீட்டிலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்றத்தை. எனக்கு எத்தனை பேரன் பேத்தியா இருந்தாலும் சரி கண்ணையும் கூட அடுத்துவேன். ஏன்னா பேத்திங்கிற ஒரு உரிமை வாண்டா இருந்ததே எனக்கு கிடைச்சது. நீ சின்ன மனசு சொல்லிச்சு அழுதா கூட என்னால தாங்கிட முடியாது. அப்பதான் என்னைக்குமே உனக்கு நல்லதுதான் செய்வேன். அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்ன நீ அழுவாத, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி என்ன பெத்தாரு. கடவுளே நீதான் என் பேத்திக்கு நல்ல வழியை காட்டணும். ஐயா கதிரு, நீ நினைச்சா மட்டும் நீ இவன் மனசை மாத்த முடியும். ருத்ரன் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ, ருத்ரனுக்காக வாங்கி வச்ச பொருள், இது எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருந்திருப்பா. அதே மாதிரி அவ மனசுல இருக்கிற ஆசையும் எண்ணமும் எல்லாமே எரிஞ்சு போயிடணும். இது அமைஞ்சிருச்சு, அவ மனசு அமரணும். இந்த நெருப்பு வேணா அமைஞ்சு போயிருக்கலாம், ஆனா என் மனசுல இருக்கிற நெருப்பு என்னைக்குமே அமையாது, அமையவும் விட மாட்டேன். என்ன வீட்டுக்குள்ள எவனையுமே காணா, கப்பு சுப்பிட்டு அமைதியாவில் இருக்கு. மாமியாரே மாமியாரே, இல்லைனாலும் இந்த மாமியா கிழக்கு அப்படியே காது கிளு கிளு கிளுன்னு கேட்டுப்புறோம். இப்போ வந்து என்ன மருமகனேன்னு கேட்கறதுக்கு எவனையுமே காணமே. மாமியாரே, அட மச்சியா, ஏலே மச்சியா. ஏடா இங்க என்ன செய்யற? ஏலே அத நான் உன்னை கேட்கணும். நான் இது என் மாமியார் வீடு வரவேன் போவேன். ஆமா நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்க? அப்படி சீக்கிரத்துல அந்த மாமியார் கிளவி உள்ள விடாதே. உங்களை எல்லாம் என்ன பண்ணுச்சு? ஏய் அப்படிலாம் சொல்லாதடா, பெரியமா பாவம்டா. ஆமா வச்சுக்கணும், நீங்க தான் உங்க பெரியம்மாவ. ஆமா நீ காலேஜ்ல போகணும், எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்க?
இன்னைக்கு கதிர் கல்யாணத்துக்கு சேர் எடுக்க போறோம்ல, எல்லாரும் இன்னைக்கு லீவ் போட்டு வீட்டுல தான் இருக்கோம். ஓ அப்படியாக்கும் கதிர மச்சானுக்கு கல்யாணம். நீங்களே அதுக்கட சம்மந்தமே லீவா போடுறீங்க. சரி ஓகே, அப்படியே ஒரு பேச்சுக்கு இதை வச்சுக்கிட்டு லீவா போட்டு சந்தோஷமா இருக்கலாம்ட்டு தானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சொல்லி இந்த சைடு பெரியப்பா தாண்டா வர சொன்னாரு, பத்திரிக்கை அடிக்கணும்ல, அதுக்கு தான் என்ன எதுன்னு வந்து சொல்லிட்டு பாப்பா எப்படி அடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டாரு, அதுக்கு தான் சொல்லிட்டு வரேன். ஓ ஆமா ஆமா படிச்சவரு சொல்லுவிய. சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க மட்டும் என்ன குப்பையா அடிக்கிறீங்க? வெண்ண மாதிரி பேசிருக்கியா மச்சான். சரி என் மாமியார் ஒன்றும் சொல்லலையா? தெரியல, அதிசயமா காப்பிலாம் போட்டு கொடுத்தாங்க, என்னடே தெரியல. காப்பி போட்டு கொடுத்துட்டாங்களா? குடிச்சியடா மச்சான்? கொடுத்தாக, முதல்ல அவங்க குடிக்க சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு நான் குடிச்சேன். அதே நீ நம்மளுங்கிறத அடிக்கடி நிரூபிப்ப மச்சான். நீ ஒரு கேட்டகரி, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி, அது நல்லாவே தெரியும். என்ன நேரத்துல செல்வா மச்சான் மூஞ்சி தூக்கிக்கிறீங்க, என்னன்னு தெரியல, என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிங்க. அவனுக்கு வேற சோழி இல்ல, நல்லா இருப்பியா, அப்புறம் திடீர்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்ன மாதிரி உட்காந்துருப்பியா, அவன் கேள்வி கேட்டு வைப்பாங்களா, என்ன மாதிரி பேசிட்டு சும்மா இருடா. அதுவும் சரிதான். சரி என்ன பத்திரிக்கையெல்லாம் டிசைன்லாம் பார்த்து கொடுத்துட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுல அடிச்சாதே பொண்ணு வீட்டுல நாங்க அடிக்க முடியும். பாப்பமா உங்க வீட்டு பத்திரிக்கை நல்லா இருக்கா, பொண்ணு இல்ல மாப்பிள்ளை வீட்டு சைடு பத்திரிக்கை நல்லா இருக்கான்னு பாத்துருவோமா? என்ன மச்சான் போட்டியாக்க? போட்டி போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டி போடணும். பத்திரிக்கை செலக்ட் பண்ண போறது யாருன்னு தெரியும்ல? யாரு? யாரு? ஏன் அத்தை பொண்ணுதான். ஓ ஏன் தங்கச்சியா? சரிடா மாப்பிள்ள, வாடு சரி வா, உள்ளதே இருக்காங்க. உள்ள இருக்காங்கிறீங்க, இம்பிட்டு நேரம் சத்தம் போடுறேன், காலையில வாங்காமல இருப்பாங்க. பெரியப்பாக்கு போன வந்துச்சுடா, பேச போயிட்டாரு, உன்ன பெரியமா மட்டும் இருக்கு. அப்படியா? சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. கொள்ளையில இருக்காங்களா? சரி போவோம். ஐயோ அம்மா எட்ட மாட்டேங்குதே. இதுக்கு அதிக பிரசங்க தன்னை வேலை வாங்க கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க வீட்ல. கேட்டீங்களா? என்ன சத்தம்? யாரு இப்படி எக்கி எக்கி பியானோ மேல நின்னுக்கு இருக்குது? ஒருவேளை மாமியா கிளம்பி அவமானத்துல தூக்கிக்கு போட போயிருச்சா? அப்பெல்லாம் போடுற ஆள் கிடையாதே. யார் அது? ஐயோ எட்ட மாட்டேங்குதே. நாமடா அப்படி படுத்துறீங்க. ஐயோ நேரம் வேற ஆகுதே, கத்துவாளுங்களே, என்ன செய்ய? அட நம்மாலு என் தேவத என்ன செஞ்சுக்கு இருக்கா? கொஞ்சம் பாத்துடி. இப்பவே தெரியும் எனக்கு ஞாபகம். இப்ப பாரு நீ அப்படியே சீன் பாருவியா? இந்த ஆளு அப்பவே சொன்னானே. என்ன செஞ்சுக்கு இருக்கா? ஃபேன்ல ஏதோ துணி மாதிரி கிடக்குது. கழுததுக்கு அங்க தூக்கி போட்டுச்சு. அட பைத்தியமே. தாவணி நழுவினாள், இதயமும் நழுவுதே, அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்ம காற்று மலை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? மாமியாரே வாங்க மாமியாரே, எப்படி இருக்கீங்க? இல்லை குருமி தெரிச்சு பேர் மத்துக்க யார் வீட்டுல வந்து யார் நல்லா இருக்கேன்னு கேக்குற? எங்க அறிவு கட்டவளே, வயசுக்கு வந்திருக்க ஒரு வயசு பையன் இப்ப நின்று ஒட்டி வாசனை பேசிக்கிருக்கா என்ன? பொறு. இப்ப என்னத்துக்கு பொங்கிக்க இருக்க? அவன் என்ன செஞ்சியா நான் என்ன செஞ்சேன்? என்ன தப்பா பண்ணிக்கிறனோ? அவன்
என் முறப்பையன், நான் உனக்கு முறப்பண்ணு. நான் மேல சால் எடுக்க மேல போட்டுவிட்டேன், அதை எடுத்துட்டு கீழே விழுக தெரியாம கால் ஸ்லிப்பா கீழே விழுக பார்த்தேன், அவர் வந்து பிடிச்சாரு. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏன் கீழே எத்தனை சால் இருக்கு அதை எடுத்து போட வேண்டியதுனா என் மேல இருக்க சால் எடுத்து நீங்க போட்டு வரணுமா? மாமியாரே என்ன வம்பளுக்கு நம்முடைய காலையில ஆரம்பிச்சிட்டியலோ? இல்லை நான் உன்கிட்ட பேசவே இல்லை, உடைய மாமியார்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டேன். என்னென்ன மாமியாரே காட்டேரி பிசாசுன்னு கூப்பிடணுமா? இல்லை அம்பளை மத்துக்க அடியே அப்பதே அவங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா? அவளுக்கு 2 வாட்டி போன் அடிச்சாளுங்க. போ இங்க வாரு, தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு ஏதாவது பேசிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன்னு வச்சுக்க, அம்புடுதே பாத்துக்க. ஆளை பாரு, ஒரு உதவி செஞ்சா கூட தப்பு. ஆமாமா உதவிதே, இதெல்லாம் ஒரு உதவிதே. உதவி செய்யற மூஞ்சிய பாரு, போடி. அங்க போவோம், ஓவரா பண்ணாத. கண்ணா, நான் போறதுக்கு பிறகு என் ஆத்தா தான் வஞ்சிச்சுன்னு வச்சுக்க, திரும்பி வஞ்சி விட்டுரு, கொஞ்சம் கூட யோசிக்காத. என்ன, நான் அங்க இருக்கேன் அவங்க வீட்டுல, வா. போ. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அம்மா கண்ணு சௌக்கியந்தா. இலை உன்னை நிறைய வட்டம் சொல்லிட்டேன், சும்மா சும்மா வீட்டுல வந்து தெரியாதே. இப்போ வந்து என் மகக்கிட்டே நீ தப்பா நடந்துக்க பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? வெளியே போய் சொல்லிட்டு தெரியாது என்ன? ஆளு மூஞ்சியும் பாரு. ஒரு உதவிதான் செய்ய வந்தேன். நான் மட்டும் பிடிக்கிறேன்னா உன் மக உருண்டடிச்சு கீழே விழுந்து இடுப்பு போயிருக்கும். அப்புறம் உடனே நாளைக்கு சொல்லுவேன், பொட்டை பிள்ளை எவன் கட்டிக்கிருவியாண்டே. வாயில மட்டும் வடச்சுட்டு தெரியுதுல. ஆனா பொட்டை பிள்ளைய எவன் கட்டிக்குவான்னு நீ ஒன்று நினைக்க தேவையில்ல. ஏன்னா ஓ மகளுக்கு நான் தே புருஷன். சாரி மாமியாரே, உங்களுக்கு இலை 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 உன்னே போட்டுவேன். அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. என்ன மீறி எப்படி நீ மக கிட்ட தாலி கட்டுறேன்னு பாக்குறேன்? உங்க குடும்பமே ஒரு இது போல குடும்பம். உன் குடும்பம் ஒண்ணு, உங்க சித்தப்பா உங்க சின்ன மாமே குடும்பம் ஒண்ணு. இவங்க எல்லாம் உருப்படாதவங்க. இவங்க கூட சேர்ந்தியா மட்டும் நீ கல்யாணம் கட்டிக்கிறியா? பாக்குறபடி பாக்குறேன். வெங்காயம் மாமியாரே, தேவலாம கண்ணா கிட்ட சவால் விடாதீய. பிறவு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஐ மீன் கம்பெனி பொறுப்பு கிடையாது. வரட்டா? ஆத்தாடி ஆத்தா, கொஞ்சம் அசந்தா என் மகளை தூக்கிட்டே போயிருவாங்க போல. எம்மாடி, இதுக்கெல்லாம் வழிய கொடுக்க கூடாது. பாக்குறபடி எப்படி நீங்க எல்லாத்தையும் செய்றீண்டு முகரையில பாரு. இப்ப வாரேன், வந்து பெரிய ஆப்பா வச்சு விடுறேன். வாரேன். சுஜி, அத்தம்பி, எப்ப வந்தீரு? நீ தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. நீ எப்ப வந்த? அத்தான் வந்திருக்கானா? நான், அத்தான், தம்பி 3 பேரும் தான் வந்தோம். எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? என்னை பார்த்தா நல்லா இருக்கேலான்னு கேக்குறேன். ஏதோ இருந்துட்டு இருக்கேன். உன் பையனுக்காக உயிர் வாழ்ந்துதான் ஆகணும். ஏன் தம்பி இப்படிலாம் பேசுறேன்? அம்மாவை பார்த்தேலா? இங்கே வந்துட்டா. எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னை எங்கன்னு கேட்டேன். அவதான் சொன்னா, அவ கொலையாண்ட உட்காந்துருக்காண்டு. அதான் உன்னை பார்த்துட்டு போலாம்னு. உன்ன இருந்ததுக்கு ஆளு ரொம்ப இழைச்சிட்டேலே. ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு சாப்பாடு ஒண்ணுதான் நேரம் சாப்பிடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா சரி தோப்பனா சொன்னார் உன்னை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்திருக்காருன்னு. நல்லா படிக்கணும். என்ன நான் என்னோட வாழ்க்கையில எனக்கு படிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்காம பண்ணிட்டா. நீயாவது நல்லா படிக்கணும். அத்தம்பி, உன் வாழ்க்கையை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டு தான் இருக்கேன். அம்மாட்டி சொல்லுவேன், தோப்பனாரண்டி சொல்லிட்டே தான் இருப்பேன். அத்தம்பி வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு. எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கை மாறி என் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுண்டே தோப்பனாரிடம் சொல்லிட்டே இருக்கேன். நீ வருத்தப்படாதே, சீக்கிரமா எல்லாமே மாறும். என்ன அத்தா அப்படியே தான் இருக்காரா? வந்திருக்காளா? தோப்பனாரிடம் பேசிட்டு இருக்கார். அப்புறம் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், நீ காலாண்ட வந்தது. அதான் பேசிட்டு போலான்னு. என்ன தம்பி, தோப்பனாரோட ஃப்ரெண்டு யாரோ உன்னை பத்தி தப்பா பேசிட்டு, நீ காலேஜ்ல படிக்கும் போது ஏதோ ஒரு பையன்ட்ட தப்பா பேசிட்டு இருந்தியா? அதை தப்பா புரிஞ்சுட்டு அந்த தோப்பனார்ட்ட சொல்லி அதனால தோப்பனார் உன்னை படிக்க வேணுன்ற அளவுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணதா சொன்னா. அம்மா தான் சொன்னா. அதான் உன்கிட்ட கேட்டு போலாம்னு. நீ அப்படி பண்ணிருக்க மாட்டே, எனக்கு அது நல்லா தெரியும். தம்பி, ஏய் இது கழுகு அழுகாத. சுஜி, ஏன் அழுதுட்டே? நான் உன்னை தப்பா கேட்டேன்லையே. தோப்பனார் உன்னை சந்தேகப்பட்ட மாதிரி நான் பட மாட்டேன். ஏன்னா உன் கூட ஒட்டி பிறந்தவனா. நான் எப்படி அப்படி நினைப்பேன்? இப்படி கழுதுட்டு இருக்க. உன்னை தவிர வேற யாருமே என்ன புரிஞ்சிட்டு இல்ல இந்த வீட்டுல. அப்பா புரிஞ்சிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன். அவர் என்ன புரிஞ்சிட்டு இல்ல, அம்மாவும் புரிஞ்சிட்டு இல்ல. நான் அப்படி பண்ணவே இல்லை. அவர் என்னோட சீனியர். அவர் ஒரு நாள் ஐடி கார்டு போடாம நின்னுட்டு இருந்தார். பார்க்க பாவமா இருந்துட்டு. அவர் நல்லா படிச்சிட்டு இருக்கவர். அதனால
என்ன தம்பி 2 நாளா வீட்டு சைடு வந்து நின்னுட்டு போயிட்ட. நாளைக்கு தான் காலேஜுக்கு போக போறேன். என்ன என்ன சொல்ல போறேன்னு தெரியல. ஆனா இனி அவரண்ட நான் பேச மாட்டேன். பேசினா திரும்ப பிரச்சனை வந்துட்டா என் படிப்புக்கே ஏதாவது பண்ணிடுவா. தோப்பலர் படிப்பு நிறுத்திடுவா. சுஜி, என் வாழ்க்கையோட அனுபவத்துல நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். அதை புரிஞ்சுட்டு நீ உன் வாழ்க்கை வாழு. என்னடா அத்தம்பி எப்படி சொல்றாண்டு இது நினைச்சுக்கிறாத. ஆனா நீ உன் வாழ்க்கை வாழணும்னா அத்தம்பி சொல்றதை கேட்கணும். ஏன்னா என் வாழ்க்கை மாதிரி உன்னோட வாழ்க்கையும் போயிடக்கூடாது. அதுக்காக அத்தம்பி என்ன வேணும்னாலும் செய்வேன். வீட்டுல அப்படிதான் சொல்லுவா, காதல் கத்திரிக்காவை நீ படிக்க விட மாட்டேன், நீ அங்க நின்று பேசிட்டு இருந்தா தப்பு, இங்க நின்று பேசிட்டு இருந்தா தப்பு, நீ அவளாண்ட பேசினா தப்பு, இவளாண்ட பேசினா தப்பு, அவ கையை பிடிச்சு பேசினா தப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே தான் இருப்பா. யார் பையன் நம்மளால அடிக்க முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் காதலிச்ச பையனவே நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இருந்துட்டு இருக்காது. சரி விடு, என்னோட தலையெழுத்து. அந்த பெருமாள் இப்படி எழுதிட்டா, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் இதை ஏத்துண்டு வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா ஜலத்தை முழுகிற மாதிரி என் வாழ்க்கையை அழிச்சுண்டா தோப்பனார். இப்ப அவர் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா நீ வாழக்கூடிய பொண்ணு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா அவளாண்ட போய் சொல்லு. ஆனா இப்போதைக்கு காதல் கத்திரிக்கான்னு எதுவும் பண்ணாத. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவளை உனக்கு பிடிச்சிருந்தா அவளவே கல்யாணம் பண்ணிக்கோ. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? புரியாதா? தம்பி, அது உடனே எந்த பதிலையும் யோசிச்சுன்னு சொல்ல வேணாம். நீ பொறுமையா யோசிச்சு பாரு. நான் சொன்னது உனக்கு புரியும். என்ன? அவ்வளவுதான், நான் வரேன். அவனோடு பேசும்போது அது போல வார்த்தையேது உந்தோரமும் எந்தோரமும் கண்கள் காணாமல் பனித்துளி விழுவதா அணையாத தீபம் தொலைவிலே கிடைத்ததே எனக்கான யாவும். தல என்ன தல எப்படி பாத்துக்கிருக்க? இல்லடா, சரியாத்தையும் கூட்டு வந்திருக்கியா? இல்ல எங்கேயாவது மாத்தி கூட்டு வந்துபிட்டு எக்குத்தப்பாயி போச்சுன்னா அம்பிடுதேன் ஊருக்குல. அப்புறம் மரத்தை கட்டி வச்சு அடிச்சாலும் அடிச்சு போடுவாங்க. தல சத்தியமா அந்த பிள்ளை அட்டனன்ஸ் இப்படிதான் இருந்துச்சு. என்ன நீ தைரியமா வா போவோம். நம்பலாமாடா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்படா சிலிண்டர் பிளான் உனக்கு தோணுச்சு? அதுவத்துல முன்னாடி டிவி பாத்துக்கிட்டு இருந்தனா அப்ப டக்கு சிலிண்டர் ஞாபகம் வந்துச்சு. அப்ப சிலிண்டர் வச்சு நம்ம தலைக்கு ஒரு ஐடியா கொடுப்போமே ஒரு தலை. அதான் தலை அதான் வரல, போத்திக்கிட்டு வா. வர்றா, அவனை மட்டும் கூட்டு வரேன்னு சொல்லி நீ கோச்சுக்கிட்டதுனால உன் பிளானுக்கு நான் அக்செப்ட் போட்டேன். என்ன இப்பவே சொல்லிட்டேன், வீடு தரியா தெரியும்லடா, பின்னாடி பாலை பண்ணி பார்த்தல. அண்ணே சத்தியமா நீ சத்தியமா பார்த்தனே. அந்த பிள்ளை இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்படி அது இப்படி போய் எப்படி போச்சுன்னு தெரியலையா? இலே வெண்ண இப்பெல்லாம் மன்னிக்கிறது அப்படிதான் பாத்துக்க. தைரியமா கொண்டு போலாம்லடா. அவனே வீடு கிட்ட மாத்தி காமிச்சா வந்து தோலை உரிச்சு போருவேன் உரிச்சு. என்ன அதுவும் சிலிண்டர் காரன்ட்ட சண்டை ஓட்டு சிலிண்டர் வாங்கியிருக்கேன் தெரியும்ல. காதலிச்சாத்தேன்னு தெரியும். என்ன நானே என்னென்ன போய் சொல்லி வீட்டுல காசு வாங்கிட்டு தெரியுமா இந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு? என் வீட்டுக்கு கூட சிலிண்டர் வாங்கி தர மாட்டேன்டா நானு. தெரியுமாடா உனக்கு? என்ன பண்ண எல்லாம் காதல் படுத்துற பாடு. தல தூக்கு பாத்துக்குருவோம். சரியா வீட கண்டுபிடிக்கிறான், சிலிண்டரை போடுறான், காதுல ப்ரொபோஸ் பண்றான், வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதோட எனக்கு டிசி கழிச்சு காலேஜோட இருந்து மொத்தமா துரத்தி விட்டுறணும். அவ போய் பத்த வைப்பா. இல்லையா அவளை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையாடா? தெரியும் தல. இருந்தாலும் அது வரைக்கும் காதல் சொல்லாமலே இருந்தா கடைசியில சொல்லாத காதல் அடிச்சா அப்புறம் நீ பாடுங்க. சொல்லாத காதல் எல்லாம் கல்லறையில சேரும். ஏன் தல உனக்கு காதல் போய் கல்லறையில சேரணும்? நான் இருக்கிறேன். என்ன என் காதல் வேணா கல்லறையில சேரும், உன் காதல கல்லறையில சேர விட மாட்டேன் தல. உன் காதல் கல்யாணத்துல போய் முடியணும். சரியா மகனே? உன் பேச்ச கேட்டு உள்ள இருக்கிற என் காதல் கல்லறையில சேருதா இல்ல மொத்தமா குடியோண்டு உள்ள போதைக்கு போறியான்னு தெரியல. வா போவோம். போர் அடிக்குது, காலேஜுக்காவது போய். என்னடா என்னைக்காவது யோசிச்சிருந்திருக்கா இந்த பொட்டை பிள்ளையில எப்படி புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்குள்ள நம்மள கோலம் போடுறவங்களுக்கு வரவே மாட்டேங்குதுல. புள்ளிய புள்ளி மாதிரி வைக்கணும்டா, யானை மாதிரி வச்சுட்டு வருமா? இந்த குரல் எங்க கேட்டுக்கனே. எங்க யாரு?
இப்ப சாட் பண்ணோம்டா அவன் நம்மள தேடி வந்தது தெரியாம போயிரும். எப்படியும் நம்ம வீட தேடி கண்டுபிடிக்கவே வந்திருப்பியான்னு நினைக்கிறேன். ஐயோ சௌமியா உனக்கு எங்க பச்சிருக்கு? நான் இன்னுமே என்னை லவ் பண்ணேன்னு நினைச்சேன். ஆனா காதலிக்கிறியா? அன்னைக்கு அருந்ததி சொன்னால. ஐயோ இது அருந்ததிக்கு சொல்லணுமே. ஆனா அருந்ததி வீட்ல இன்னைக்கு சேர் எடுக்க போதா சொல்லிக்கிறாங்க அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு. நீ போக முடியாதே. சரி ஐயோ சரி அவன் தேடி கண்டுபிடிக்கட்டும், நம்ம உள்ள இருப்போம். அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அத்தனையும் காணும். என்ன நான் இங்க இருக்கும்போது அங்கேயும் எவனை பத்தி பல்ல காமிச்சுட்டு இருக்கா? அதுக்காக தானே கவிதை எழுதி பாட்டுலாம் போட்டுட்டு வந்தேன். என்னவ என்ன செஞ்சுட்டு இருக்கா? வாடே போவோம் எடுமே. சரிடா. அம்மா ரெண்டு நாத்தனார் என்ன இப்படி வெறிக்க வெறிக்க பாத்துக்கிறியா? அத்தை என்ன என்னையும் மறந்துட்டியா? நானும் நாத்தனார்தே. ஞாபகத்துல இருக்கட்டும். அம்மா நீ நாத்தனார்க்கே நாத்தனார் இல்லம்மா. உன்னை ஏதோ சொல்லுவீங்களா? நான் இவங்க ரெண்டு பேரும் சொல்றேன்டா. நீ அதை விட பெருசா இருப்ப. அதே இன்னும் வெறிக்க வெறிக்க பாக்குறாங்களே அதான் கேக்குறேன். இப்ப இருந்தே ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நாத்தனார் இருக்கிறதுக்கு என்னடி வாழ்க்கை ரெண்டும் அதானே? அத்தை நீங்க பேசவே பேசாதே. அன்னைக்கு நாங்க பூ வைக்க வரும்போது எங்களுக்கு காபி இதெல்லாம் நீங்க தரவே இல்ல. நாங்களும் தர மாட்டோம். கழுத அடி வாங்கிட்டு ஓட போறேன்னு. ஐயா எப்போதுமே எங்க வீட்டுல தான் விசேஷம் கடைக்கதே மொத்த வேறையும் கூட்டிட்டு போயிருவான். ஆனா இந்த வாட்டி உங்களை வீட்டுக்கே வர சொல்லியிருக்கான். அப்படின்னா எங்க வீட்டு கல்யாண பொண்ணுக்கு சிறப்பா சேலை எடுத்து கொடுக்கணும். நல்ல நல்ல சேலையெல்லாம் கொண்டு வந்திருக்கீல. எங்க வீட்டு கல்யாண பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, எங்க வீட்டுல உள்ள அத்தனை பேருக்குமே சேலதே. அதனால பார்த்து நல்ல புது மாடலாம் எடுத்து போடுங்க. என் மகளுக்கும் பிடிக்கணும். கண்டிப்பா என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். அப்படியே சேலை எடுக்கணும். எப்ப பாப்பா தாங்க முடியலப்பா. இல்லை என்ன சும்மா ஹை என் தேவதை என்ன தேவதை சொல்லு. அப்படியா என்ன செஞ்ச? சரி உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஐ அக்செப்டட். அதுல தீ வச்சிருவேன். ரெண்டு பேரும் பேசாம இருந்துங்க. கண்ணால பார்த்து பேசுறீங்களா? அவனுக்கே ஒரு கால் வரும்போது நம்மளுக்கு ஒரு காலம் வரும் டார்லிங். நீ பேசாம இரு, மாமி பாத்துக்கிறேன். லவ் யூ டூ தேவத. நல்ல சேலையில எடுத்து போடுங்க. அவந்திகா கடைக்கு போய் சேலை எடுக்கிற மாதிரி இருந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி இல்ல உடனே மாத்தி பாக்குற மாதிரிலாம் எடுக்க முடியாது. முகூர்த்த புடவைனால வீட்டுக்கு வர சொல்லி இப்ப இது ட்ரெண்டு மாடல்ல போய்க்கிருக்கோ அது உனக்கு பிடிச்ச மாதிரி சில கலர்ல எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க. ஏமாமா சேலையை மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பண்ணி எடுக்கணுமோ? மத்த எதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க கூடாதோ? அவந்திகா என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் தேவையில்லாதெல்லாம் பேசலையேம்மா, சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் மாத்தியில எதுவும் பேசல. என்ன சரிதா அவந்திகா? ருத்ரன் சொன்னது தப்புதேன். என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடு. இதுக்காவது எனக்கு உரிமை கொடுத்தீங்களே ரொம்ப நன்றி. யாராவது குட்டையை கிளப்பி விடணுமே. அவந்திகா இப்பவே எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறணும். அதனால உன் விருப்பப்படி எல்லாத்தையும் செய்யி. அம்பியா எதுக்கு தேவையில்லாம அவளை ஏத்தி விட்டுக்கு இருக்க? இது என்ன தாச்சி கொடுமையா இருக்கு? என்ன ஏத்தி விட்டே எனக்கு ஒண்ணு புரியலையே. அவன் விருப்பத்துக்கு இருக்கணும்னு நினைச்சா நான் அதுக்கு சொல்லி கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு ஏத்தி வர்றதுக்கு? ஒன்னும் சரியில்லை. அம்பியா உன்னை யார் அங்க உட்கார சொன்னது? சும்மா ஒரு சாஸ்திரக்கு உட்கார சொன்னேன். தேவையில்லாம கோழி போட்டு இருந்தா அமிர்தே பத்துக்க மனுஷன் நீ பார்க்க மாட்டேன். வாயை பொத்திக்கிட்டு உட்காரு சரியா? ஆமா அத்தனை நாளா அப்படி இருந்துட்டா எப்படி மாமா உயிரோட இருக்க முடியும்? மூச்சே விட முடியாது மாமா. என்ன நினைச்சுக்கிருக்கிய? விடுங்க பேசட்டும். அதே மாப்பிள்ள நான் இருக்கம்ல. என்ன மாமியாரே நீ சும்மா கம்பளி கடத்தாத்தா. இங்க பாரு அவந்திகா, நீ எடுக்கிற சேலை உனக்கு மட்டும் பிடிக்கணும்னு இல்ல, உன்னைய கட்டிக்க போற என் அண்ணனுக்கும் பிடிக்கணும். ரெண்டு பேத்துக்கும் மனசு ஒத்து போய் தான் சேலை எடுக்கணும். சரியா? என்னடா அண்ணே சரிதானே? ஏய் கழுத சும்மா ஆப்ல ஒண்ணு கிடையாது. அவந்திகா உனக்கு பிடிச்சா போதும். இலே என்ன இப்பவே பொண்டாட்டி தாசனா இருக்கணும்னு நினைக்கிறியோ? அப்பலாம் இருக்க கூடாது. சரியா? எது எது எப்பப்ப என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிக்கணும். புரியுதா? கொஞ்சமால ஆம்பள மாதிரி இரு. ஏய் என்னடி பேசிக்கிருக்கியா? அவ வயசுக்கு பேச மாட்டியடா. அவந்திகா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை பாத்து எடு. அவந்திகா என்ன கலர் எடுப்பான்னு தெரியலையே. அந்த சாப்பு கலர் சேலை ரொம்ப அழகா இருக்கு. அது அவளுக்கு நல்லாவும் இருக்கு. எடுப்பாளா? விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவே. உன்னடிமை நான் என்று
இந்த சேலை பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் பாருங்க. முகூர்த்தத்துக்கு இந்த சேலை வேணாம், கூறப்பட விடுங்க, அதையும் சரியா வரும். அத்தை என்னத்த மாத்தி மாத்தி பேசிக்கிறிய? இப்ப எந்த சேலை எடுத்தா என்ன? முகூர்த்த படவ தானே எல்லாம், கூற படவலாம் இல்ல. இந்த சேலை எடுக்கட்டா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாளே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் செய்ய விட மாட்டீங்களோ? அதெல்லாம் இவங்க செய்ய விட்டுட்டு தானே மடி வேலை பாப்பாங்க. அவந்தியா பெரியவ என்ன சொல்றாளோ அதை கேளு, உன் இஷ்டத்துக்கு பேசி தெரியாத. இப்ப சேலை எடுக்க தானே கூட்டு வந்தியா, எதுக்கு தேவையில்லாதான் பேசிக்கிறியா? இப்ப எந்த சேலை நான் எடுக்கணும்? எதுக்கு சம்பந்தமே இல்லாம கோபப்பட்டு இருக்க? அவங்க தான் சொல்றாங்க கூறப்பட எடுக்கணும்டே. கூறப்படவ மாத்திர பேரு ரிசப்ஷனுக்கு வேற சேலை கட்டி விடுவாங்க. கூறப்படவ போட்டு தாலி கட்டட்டும். நான் இந்த இடத்துல பேசுறேன்னு எதுவும் நினைச்சுக்கிறாதியா. எனக்கு தெரிஞ்சோ மேக்ஸிமம் மேரேஜில் கூறப்படவை போட்டு தான் தாலி கட்டுவாங்க. அதுக்கு பிறகு வேணா நார்மல் சாரி கட்டி ரிசப்ஷன் மாதிரி. ஓ அப்படியா? இல்லை நான் அதை சொன்னேன். ஏமா நீ யாரு? இது எங்க குடும்ப விஷயம், எதுக்கு தேவையில்லாம தலையிட்டு பேசிக்கிருக்க? மாமியாரே அப்படி பார்த்தா நீங்களே பேசக்கூடாது. இப்ப நான் சொல்லவா? ஒருவேளை சும்மா சொல்றேன். என்ன, ஒருவேளை ருத்ரா மச்சானோட பொண்டாட்டியா அர்ச்சனாக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வேற வீட்ல இருந்து வந்தவங்களே, அவங்க பேச வேணாம்னு சொல்றதுக்கு இது இருக்குல்ல. அப்ப நீங்கள் வேற வீட்ல இருந்து வந்தவங்க தானே, அப்ப உங்களே பேச வேணாம்னு தானே சொல்லுவேன். தோகை கொண்டு நீராடும் தென்கரும்பு தேகம் உந்தி வரும் தேன் வாங்கி வந்தி வைக்கும் நேரம். அது எப்ப நான் ஏதாவது பேசும்போது மட்டும் வெண்ண மாதிரி மூக்க நடிச்சிட்டு வர? அதெல்லாம் டைமிங்ல காமெடி பண்ண எங்க கண்ணன் அடிச்சுக்க யாருமே இல்ல. வந்துருவாங்க கொடை தூக்கிட்டு. ஏமா இப்ப என்ன முகூர்த்தத்துக்கு நீங்க கூறப்படம் எடுக்கிறீங்கனால அதையும் கொண்டு வந்திருக்கேன். கூறப்படுவதே எடுக்கணுமா சொல்லுங்க. ஐயா ருத்ரா நீ சொல்லியா? இல்ல என் தம்பி விருப்பமே என் விருப்பமோ. டேய் கதிரு, உனக்கு என்ன கூறப்படம் எடுத்துக்கலாமா இல்ல இந்த மாதிரி படம் எடுத்துக்கிறோமா? அண்ணே உங்க விருப்பம் தானே என் விருப்பம். என் விருப்பம் என் விருப்பம்ட்டு என் விருப்பத்துக்கே சொல்லாத. என்ன உன் விருப்பத்தை சொல்லு. இங்க உன் விருப்பந்தே, புரியுதா? அவந்திகாவை கட்டிக்க போறது நீனே. அவந்திகா உனக்கு பொண்டாட்டி. இனிமே அண்ணன் விருப்பம்ன்ற ஒரு வார்த்தை உனக்கு வரக்கூடாது, சரியா? அண்ணே நெசமாதான் சொல்றேன், புரியுதா? இப்போ எனக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா நானும் மாறதே செய்வேன். மாற செய்வேன்னா யதார்த்தமா சொல்றேன். அதே மாதிரி மாறுவேன்னு நீ வேற மாதிரி மாற மாட்ட. யாராருக்கு என்னென்ன எப்பப்போ பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மாறிக்கிறணும்டா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதவே சொல்லு. அவந்திகா சொல்லுங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அதான் உங்க அண்ணன் சொல்லிட்டார்ல கூறப்படவதே எடுக்கணும்னு. உங்க அண்ணன் மட்டும் சொல்லல, எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, கூறப்படவையே எடுத்துக்கிறேன். பரவாயில்லையே, கொஞ்சம் தான் கொளுத்தி போட்டான், தீயா பிடிச்சி எரியுதே. இப்படியே இவளை வச்சு கொளுத்தி போடுவோம், மொத்தமா அடிச்சுக்கிட்டு சாவட்டும். எனக்கு அதுதானே வேணும். அப்போ உனக்கு கூறப்படவே சரியா? அதான் பெரியவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல கூறப்படவதையும் கட்டணும்னு. கூறப்படவே எடுங்க. உனக்கு அது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. நரம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஒரு நாடு முனை மறவாத இனிதான வரம் வேண்டும். ஐயோ இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. நம்மளை போட்டு இப்படி சாவடிச்சுக்கிருக்கா. ஐயாவுக்கு வேற சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தப்பு பண்ணிடவே கூடாது. மருது ஐயாவுக்கு நீ விசுவாசமாவும் இருக்கணும். குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரையும் எடுத்து கொடுத்துடக்கூடாது. அது பொட்ட பிள்ளை. உன்கிட்ட சண்டை போடுற வைக்கிற ரெண்டாவது விஷயம் இப்ப என்ன வெண்ணைக்கு கோயிலுக்கு வர சொன்னான்னு வேற தெரியலையே. ஐயோ பயந்துல வருது. முருகா என்னவா இருந்தாலும் நீரே இப்ப பாத்துக்கிறணும். ஹோய் தங்க முகம் பார்க்க தினம் சூரியனோ வரலாம். சங்கு கழுத்துக்கே பிற சந்திரன தரலாம். குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல. அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு ஒண்ணு. மேடம் எனக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்க. நான் எம்பிட்டு வேலையில பாத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு தேவையான வேலையை பாத்துக்கிறிய. நான் எப்படி இருக்கேன் அது சொல்லு. உங்களுக்கு என்ன மேடம், நல்லா தான் இருக்கிய. பார்க்க லட்சணமா நல்லா தான் இருக்கிய. மேடம்ட்டு சொல்லாத. ஐயோ அதெல்லாம் முடியாது. நான் ஐயாக்கு விசுவாசமா இருக்கேன். நான் உங்களை எப்படியுமே கூப்பிட மாட்டேன். நான் மேடம் தான் சொல்லுவேன். இல்ல ஏன்டா அப்படி இருக்க? ஆள பாரு, ரொம்ப பண்ணிக்கிறது அப்படிதான். ஆரம்பத்துல என்னமா சண்டை போட்ட, இப்பயே எப்படி இருக்க? ஏன்னா ஒரு தடவை உங்களால வேலை போனது போதும். திரும்ப திரும்ப போச்சுன்னா என் குடும்பத்துக்கு எவன் கஞ்சி ஊத்துறது? ஆமா, அப்படி இவர போய் சம்பாரிச்சு கொட்டுறதுல உங்க குடும்பம் கஞ்சி குடிக்குது. ஆள பாரு. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். இப்ப கூப்பிட்ட பாத்தியா? அப்படி கூப்பிடு, அது நல்லா இருக்கு உரிமையோட. மேடம் என்ன மேடம் உரிமை?
சும்மா நைட்டுக்கு இருக்காதியா, எதுக்கு வர சொன்னீங்க அதை மாதிரி சொல்லுங்க. முதல்ல நான் கூப்பிட்டோன்னையும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதான் எதுக்குன்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் இப்ப 5 மில்ல தானே வச்சு பேசணும்னு சொன்னேன். சம்மந்தமே இல்லாம இங்க வந்து பேசிக்கிறதா ஒண்ணும் ஜாரி இல்ல மேடம். நான் எதுக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருப்பேன் உனக்கு புரியலையா? சொல்லுங்க மேடம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எது பிறந்த நாளா? அன்னைக்குதான் பிறந்தநாள் சொல்லி வம்பலா இருந்து சண்டை ஒட்டி இல்ல. நான் கூட உங்களை வந்ததுக்கு முத சேராட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு அங்கதான் அழகா இருக்கேன்னு சொல்லி சொன்னீங்களே, அதுதானே பிறந்த நாள். இன்னைக்குதான் மறுபடியும் என்ன வாரம் ஒரு பிறந்த நாள் வருமோ? இளைய அறிவு கட்டவனே, வாரம் கிடையாது, அது நட்சத்திர பிறந்த நாள். நெசத்துக்குமே இன்னைக்குதான் பிறந்தேன். இன்னைக்குதான் பிறந்த நாள். அதான் என் உயிர் எடுக்கிறதுக்கு இன்னைக்குதான் நீ பூமியில உதிச்ச நாள்னு சொல்லிடி. உனக்கு பொண்டாட்டியாக இந்த பூமியில உதிச்ச நாள் இன்னைக்குதான். சரி இப்ப என்ன இன்னைக்கு அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் உன்னைய கோயிலுக்கு வர சொல்லியிருக்கோம்னா உன் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டும் தானே அப்படி வர சொல்லியிருப்பேன். அது உனக்கு புரியலையா? நீங்க யாரு? எதுக்கு என் கூட சேர்ந்து நீங்க சாமி கும்பிடணும்? நீங்க யாரோ நான் யாரோ மேடம். தேவையில்லாதெல்லாம் மனசுல போட்டு ஆசை வளர்த்துக்கிறீங்களா? அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது மேடம். இங்க வர ஓவரா பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, இழுத்து அப்பிடுவேன். புரியுதா? நான் சொல்றது மட்டும் கேளு. மேடம் அது இலே மேடம்னு சொல்லாதடா. அதான் எனக்கு தாம 2 பேர் வச்சிருக்காங்கல்ல, அப்படியே கூப்பிடு. இல்ல இங்க பாருங்க, நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சீரியஸா பேசுறேன். நான் ஐயாவுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த விதத்துலயும் என் மூலமா ஐயாவோட மான மரியாதை எங்கேயுமே போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல பேரோட வாழ்ந்துட்டு இருக்கிறவர் இந்த ஊருக்குள்ள. அவரும் ஒருத்தர். அந்த 5 மில்லு நல்ல நிக்குதுன்னா அது அவரால் மட்டுமே. தப்பா இதை நினைச்சுக்கிறாரு. வாயை பொத்திட்டு வா. மேடம் மேடம் என் கண்ணை பாரு, உனக்கு மேடம்னு கூப்பிடணும்னு தோணாது. போலாமா? நான்